Hello guys, welcome back to another video. So இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் சிஏ இன்டர் மே 2025 ஆர் செப்டம்பர் 2025க்கு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிற மாதிரி பிளானில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். லைக் எவ்ரி மே அட்டெம்ப்ட் வந்து சிலபஸ் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா வந்து நம்மளுக்கு நியூ புக் வந்து ஐசிஐ பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து ஏதாவது மேஜர் சேஞ்சஸ் இருக்கா? நீங்கள் ஒரு வேளை ஜான்வரியில் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு குரூப் வந்து மே 2025 கொடுக்குற மாதிரி பிளானில் இருக்கலாம். ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து வாங்கியிருக்கலாம், புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டாக இன்னும் அப்டேட் பண்ணணுமா, அப்டேட் பண்ணுறதுக்காக நியூ கிளாஸஸ் நியூ புக்ஸ் ஏதாச்சும் வாங்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிலபஸில் என்ன சேஞ்ச் ஆயிருக்கான்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜான்வரி 2025 கம்பேர் பண்ணும்போது மே 2025 என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து குரூப் 1 குரூப் 2 நம்மளுக்கு த்ரீ சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க இல்லையா? குரூப் 1ல் பேப்பர் நம்பர் 3 டாக்ஸேஷன். அதில் வந்து நம்மளுக்கு 2 பார்ட்ஸாக டிவைட் ஆகுது, இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி. இதில் இன்கம் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து நம்மளுக்கு மேஜர் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது எது நம்ம ரெஃபர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் ஆக்ட் நம்பர் 2 23 ஜூலை 2024 ரிலீஸ் ஆகிருக்க நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர்ஸ், அதில் ரிலீஸ் ஆகிருக்க அமெண்ட்மெண்ட்ஸ் தான் வந்து நம்ம மே 2025 செப்டம்பர் 2025 அண்ட் ஜான்வரி 2026 வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சிலபஸ் ஏதாவது மாறி இருக்கா, அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷனில் இன்கம் டேக்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேப்பர் நம்பர் 2 லாவில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் வைஸ் வந்து எல்லாமே சேம் தான், எதுவும் வந்து புதுசாக ஆட் பண்ணலை. ஜான்வரி 2025 புக்கை கம்பேர் பண்ணும்போது மே 2025 வந்து கான்செப்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர். அப்போ என்ன வந்து புதுசாக ஆட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில கேஸ் ஸ்டடிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஸோ அதுவுமே வந்து புது கேஸ் ஸ்டடிஸ் கிடையாது. லைக் ஆல்ரெடி நமக்கு ஆர்டிபிலையோ இல்லை பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்லையோ வந்த ஒரு கேஸ் ஸ்டடி தான் வந்து இப்போ மாடியூலில் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லா அண்ட் பேப்பர் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அக்கௌண்டிங்லேயும் வந்து கான்செப்ட்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து சிமிலர். ஜான்வரி 2025 நீங்கள் யூஸ் பண்ண புக்கை கம்பேர் பண்ணும்போது என்ன ஒரு அடிஷ்னலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில ப்ராப்ளம்ஸ் சம் ஆஃப் தி சம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த சம்ஸுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஆர்டிபிலேருந்து எடுத்துருக்கிறது தான். ஆல்ரெடி இருக்கிற சோர்ஸ்லேருந்து அவங்க எடுத்து ஐசிஎம்ஐ ஸ்டடி மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்டிபி பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டடி மேட் ரெஃபர் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. நீங்கள் ஜான்வரி 2025 எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்களோ அதே புக்ஸ் அதே கிளாஸஸை வச்சு நீங்கள் வந்து ஜூன் 2025 தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் காஸ்டிங் ஆடிட்டிங் எஃப்எம்எஸ்எஃப் வந்து நோ சேஞ்ச், ஆல்மோஸ்ட் சிமிலர், எல்லாமே 100% சிமிலராக இருக்குது. எதுவுமே வந்து சேஞ்சஸ் இல்லை ஜான்வரி 2025 கம்பேர் பண்ணும்போது மே 2025 புக்கோட, ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நீங்கள் அமெண்ட்மெண்ட்ஸுக்கு வந்து மேஜராக ரெஃபர் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆர்டிபி தான் வந்து நீங்கள் உங்களுடைய அப்கமிங் எக்ஸாம்ஸுக்கு மே 2025க்கு ரெஃபர் பண்ண வேண்டியது வந்து ஆர்டிபி அண்டு எம்டிபி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து எதுவுமே வந்து மேஜராக வந்து சேஞ்ச் ஆகலை. இன்கம் டேக்ஸ் நம்மளுக்கு எவ்ரி இயர் நம்மளுக்கு தெரியும், எவ்ரி இயர் ஃபினான்ஸ் ஆக்ட் மாறும். அந்த ஃபினான்ஸ் ஆக்டோட அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம அப்கமிங் எக்ஸாமுக்கு படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஸ் ஆக்ட் இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் 23/7/2024 வந்து ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஸ் ஆக்ட் வந்து நம்மளுக்கு அப்கமிங் இயர் வந்து அப்ளிகபிளாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.